காவல்துறை மற்றும் சிலர் கனிதாவின் பிணத்தை கிணற்றிலிருந்து எடுக்க முயற்சித்தபோது தலைப்பகுதி அழுகிய நிலையில் கிணற்றுக்கு அடியில் துண்டாக போய்விட்டது. தலை இல்லாமல் உடல் பகுதியை மட்டும் மேலே எடுத்து வந்து போட்டார்கள். தன் மகளை தலை இல்லாமல் பார்த்த பெற்றோர் கதறி கதறி அழுதது பலரின் நெஞ்சை பதபதைக்க வைத்தது. கனிதாவின் பிரேதம் தலையில்லாமலும் மிகவும் மோசமான நிலையிலும் இருந்ததால் சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை நடைபெற்றது. பன்ருட்டி அரசு மருத்துவ அதிகாரி திருமதி எழில் என்பவர் அங்கு வந்து பிரேத பரிசோதனை செய்யவும் இரசாயன ஆய்விற்காக உள் உறுப்புகளை வெட்டியெடுத்தார்கள். மேலும் ஆய்விற்காக கனிதாவின் தலைப்பகுதியும் தேவை என ஆய்வுத்துறையினர் கேட்டதால் கிணற்றின் அடியில் தங்கிவிட்ட தலைப்பகுதியை எடுக்க காவல்துறையினர் மற்றும் தென்குத்து கிராம தலைவர்கள் திரு ஆறுமுகம், திரு பழனிவேல் உள்ளிட்டோர் கூடி எப்படி தலையை எடுப்பது என கலந்து ஆலோசித்தார்கள். கிணற்றில் இருந்து பெரும்பகுதி மணலை அகற்றினால்தான் தலை கிடைக்கும் என முடிவு செய்து மணலை எடுக்க அருகில் உள்ள NLC நிறுவனத்தை அணுகி விவரத்தை தெரிவித்தனர். அந்த நிறுவனம் லாரி மற்றும் மணலகற்றும் எந்திரம் ஆகியவற்றை கொடுத்து உதவ பாழடைந்த கிணற்றிலிருந்து 3 வண்டி அளவு மணல் வெளியே அகற்றப்பட்டது. மிகுந்த தேடுதலுக்கு பின் முகம் சிதைந்த நிலையில் மண்டை ஓடாக கனிதாவின் தலை கிடைத்தது. அந்த ஒரு விஓ இந்த மாதிரி ஒரு ராஜ்ன்றவருடைய கிணத்துல ஒரு யூனிஃபார்மோட ஒரு சிறுமியுடைய பிரேதம் கிடக்கிறதா சொன்னதன் பேரில் போய் அங்கே பார்த்தோம். அது அவங்க பெற்றோர்லாம் இந்த இறந்த அந்த கனிதாவினுடைய பிரேதம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த பிரேதத்தில் கழுத்து இல்லைன்றதுனால எல்லாருமே நரபலி கொடுத்துருப்பாங்களோ ஒரு சந்தேகத்தின் பேரில் அதை இது பண்ணாங்க. அப்புறம் எங்களுடைய சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் திரு சண்முகம், பண்ருட்டி கவர்மெண்ட் டாக்டர் அந்த ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அவங்க பார்த்துட்டு இதை கழுத்து அறுபட்டது கிடையாது, இது இளம் பண்ணுறதுனால கழுத்து அழுகிய நிலையில் 12 நாள் இருந்ததுனால கழுத்து உள்ளே தான் போயிருக்கும், தலை ஸ்கல் உள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு முதல் நாள் முழுவதும் தேடும் பணியில் ஈடுபட்டோம். அந்த மண் சரிஞ்சு வந்ததுனால அன்றைய பணி முடியல. அதனால் மறுநாளும் NLC உதவியோட அதனுடைய இரும்பு ஒரு மாதிரி உரை மாதிரி உள்ளே இறக்கி அது மூலியம் ஆள் இறக்கி ஒவ்வொரு வாளியாக ஒரு கிட்டத்தட்ட 3 டயர் வண்டி மண் அளவுக்கு மண்ணை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணுடைய ஸ்கூல் ஒயர் கூடையும் அந்த ஸ்கல்லும் கிடச்சிது. அதையும் இப்போ அனுப்பியிருக்கிறோம். அதன் பின்னர் மண்டை ஓடு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. 17/9/2011 மாலை வரை உயிருடன் ஓடி ஆடிய சிறுமி கனிதா மறுநாளே தலைவேறு உடல் வேறாக சிதைந்து சின்னா பிணமாக இருந்தது கல் நெஞ்சையும் கலங்க வைத்தது. தன் மகளின் அலங்கோலத்தை பார்த்து அழுது அழுது மயக்கமடைந்து போனார் கனிதாவின் தாய். இந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமி கனிதா பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு உள்ளார் என்றும் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் எனவும் தகவல் அளித்தது. பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி கொலை மற்றும் கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொலையாளியை கண்டுபிடிக்க கடலூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் திரு பகலவன் அவர்களின் உத்தரவின் பேரில் நெய்வேலி காவல் துணை கண்காணிப்பாளர் திரு மணி என்பவரின் தலைமையில் ஒரு தனிப்படை அமைத்து உடனடியாக விசாரணை தொடங்கப்பட்டது. முதலில் கிணற்றின் உரிமையாளர் தென்குத்து பகுதி ராஜ் என்பவரை விசாரித்த போது தான் கிணற்று பக்கம் வருவதே இல்லை எனவும் தனக்கே வேறு ஒருவர் மூலம்தான் விவரம் தெரிந்தது எனவும் தெரிவித்தார். அதன் பின்னர் கனிதாவின் பெற்றோரிடம் விசாரித்த போது கனிதாவின் தந்தை ராமச்சந்திரன் முந்தைய தினம் மாலை பள்ளியிலிருந்து வானதிராயபுரம் பஸ் நிலையத்திற்கு வந்திருக்கிறாள் எனவும் அதன் பின்னர் அதே பகுதியைச் சார்ந்த ஐயனார் என்பவரது சைக்கிளில் வீட்டிற்கு வருவதை சிலர் பார்த்ததாகவும் தகவல் அளித்தார். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் ஐயனாரை தேடி அவரது வீட்டிற்கு சென்றது காவல்துறை. ஆனால் வீட்டில் அவர் இல்லை. அவருடைய தாயார் சந்திரா மட்டும் இருந்திருக்கிறார். அவரிடம் விசாரித்த போது மிகுந்த பதட்டத்துடனும்
பயத்துடனும் பேசியிருக்கிறார். இது காவல்துறைக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சந்தேகத்தின் பேரில் ஐயனாரை தேடியது காவல்துறை. பல இடங்களில் தேடியும் பிடிபடாமல் போகவே கொலையாளி ஐயனார்தான் என உறுதி செய்தது காவல்துறை. பெரும் தேடுதலுக்கு பின் 19/9/2011 காலை 6 மணி அளவில் கன்றுத்தோப்பிற்கு அருகில் உள்ள பஸ் நிலையத்தில் ஐயனாரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஐயனார் நெய்வேலி காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டார். அங்கு காவல் ஆய்வாளர்கள் திரு ராஜேந்திரன், திரு சேகர், திருமதி ரேவதி மற்றும் சிறப்பு ஆய்வாளர்கள் திரு ஹரிகிருஷ்ணன், திரு செல்வம், திரு வெங்கடேசன் ஆகியோர் சுற்றி வளைத்து போலீஸ் பாணியில் விசாரிக்க பல உண்மைகளை கக்கினான் ஐயனார். அது சைக்கிளில் வரும்போது அந்த ஊரை சேர்ந்த ஐயனார்ன்ற ஒரு ஆளு கூட தான் வந்து எங்களுக்கு கிடைச்ச தகவலின் பேரில் அந்த பக்கத்து வீட்டு ஐயனார்ன்ற நபரை நாங்கள் கைது செய்தோம். அவரும் தன்னுடைய குற்றத்தை இந்த மாதிரி இந்த பொண்ணை ஸ்கூல்லேருந்து நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி கற்பழிக்க முயற்சி பண்ணி அது வந்து ஒத்துக்காதனால, முரண்டு பிடிச்சதுனால, கத்தனதுனால, எங்கள் அப்பாட்ட சொல்லி சொன்னதுனால அதை வந்து கழுத்தை வச்சு கொலை பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. அவரை கைது பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் அந்த பிரேதம் அந்த வீட்டில் இருக்கும்போதே அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அம்மா முன்னாலே இந்த பிரேதத்தை கொண்டு அவன் வந்து மறைச்சிருக்கிறான், கிணத்துல போட்டு மறைச்சிருக்கிறான். அதை பார்த்துருக்குறாங்க. அந்த பொண்ணுடைய ஷூவையும் ஜட்டியும் எடுத்து அந்த அம்மா தான் மறைச்சி வச்சிருக்காங்க. அதனோட அந்த அம்மாவையும் வந்து குற்றத்துக்கு உடந்தையாக கைது பண்ணியிருக்கிறோம்.